Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். திமுக தேமுதிக மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதுல அவங்க எவ்வளவு வரைக்கும் தொகுதிகள் கேட்கிறாங்க, இதுக்கு திமுக என்ன பதில் அளிக்குது, இது உண்மைதானா என்ற பல்வேறு தகவல்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப ஒருவேளை தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சா அவங்க தரப்புல என்ன கோரிக்கை வைக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, என்ன நிலவரம் ரமேஷ்? திமுக தேமுதிக கூட்டணி சம்பந்தமாக ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தீவிரமடைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல தேமுதிக தரப்பும் திமுக தரப்பும் என்னென்ன விஷயங்கள்ல பேசுறாங்க அப்படின்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு கூட்டணி பேச்சுக்கே நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா 15-20 தொகுதி வேணும் அப்படின்னு தேமுதிக தரப்புல ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் திமுக தரப்புல 5 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு முன்வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தேமுதிக தொடங்கப்பட்ட இத்தனை ஒரு 2006 தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் திமுகவோட தேமுதிக கூட்டணி வைத்ததே இல்லை. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணிக்குள்ள உருவாகும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் தேமுதிக தரப்புல ஒரு இரட்டை எண்ணிக்கையில எங்களுக்கு சீட் வேணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கறதுலயும் தேமுதிக உறுதியா இருப்பதா சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் திமுக தரப்புலையும் 5 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு முன்வருவதாக திமுக வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கப்படுது. இதனால இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முழுமையடையாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தேமுதிக எந்த கூட்டணியில இணைய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்துல அதிகமாகவே இருக்கிறது. பிப்ரவரி 2வது வாரத்துல நாங்க கூட்டணி சம்பந்தமா உறுதி செய்வோம் அப்படின்னு ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தார். அதனால தேமுதிக எந்த கூட்டணி அதுல எவ்வளவு சீட் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் திமுக தேமுதிக மறைமுக பேச்சுவார்த்தை தொடருது அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலவரமும் இப்போதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.